Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கான ரீடிங் பார்த்தீங்கன்னா ஜோடியாக் சைன் ரீடிங் தான் பார்த்துருக்கலாம். ஜோடியாக் உங்களோட ராசிப்படி இந்த மாதம் செப்டம்பர் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். 4 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 ஃபயர் சைன் மேஷம், சிம்மம், தனுசு. Pile number 2, Rishabam, Kanni, Magaram. Pile number 3, Midunam, Thulam, Kumbam. Pile number 4, Kadagam, Virichagam, Meenam. ஸோ நீங்கள் எந்த ராசியோ அதுக்கான பைலை சூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க வேற ஒருத்தவங்களோட ராசியும் பார்க்கணுன்னா அவங்க எந்த ராசியோ அதுக்கான பைலை சூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் காமனாக இருக்கும். உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு செட் ஆகலை அப்படின்னா அப்புறம் இன்னைக்கான ரீடிங் உங்களுக்கானது வந்துட்டு இருக்காது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ரீடிங் கூட வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் மேஷம், சிம்மம், தனுசு. மேஷம், சிம்மம், தனுசு. Okay, so your energy is very good. Mesham, Simmam, Dhanisa. இந்த வாரம் இந்த மாதம் வந்து செப்டம்பர், ஒரு சில பேர் வந்து ரொம்ப எய்தர் வந்து உங்களை டான் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறீங்க. யாரையோ வந்து ஒரு மாதிரி ஒரு காமெடியாவோ ஒரு ஜோக்காவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. ஸோ வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து கவனம். அண்ட் இட் இஸ் அ குட் மந்த் ஃபார் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லைன்னா வந்து ஒரு கான்டாக்ட்ஸ், நெட்வொர்க்கிங், ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் துருதுருன்னு வந்து இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த மாதம் வந்துட்டு ஃபார் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயங்க இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வீடு ரெனோவேஷன் பண்ணலாம், வீட்டில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரலாம், புதுசாக ஏதாவது ஒரு 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 ஃபர்னிச்சர் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு வீட்டு கண்டிப்பாக வந்துட்டு வரும். அண்ட் உங்களோட வெஹிக்கிள் ஆல்சோ வண்டி வாங்குறேன்னு நினைக்கிறவங்களும் வாங்குவீங்க. இல்லைன்னா வந்துட்டு வண்டி ரிப்பேர் இஷ்யூஸ், அதுக்குமே ஏதாவது ஒரு சம்திங் ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமானது, யூஸ்ஃபுல்லானதா அப்படிதான் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் யாரோ ஒருத்தவங்க someone will listen to you for hours. அதாவது நீங்க பேசுறத வந்து கேட்கறதுக்குன்னே யாரோ இருப்பாங்க இந்த மாதம். அது உங்க மனசுல இருக்கிற விஷயத்த கொட்டி தீத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டயாவது நீங்க வந்து உங்க மனசுல இருக்க அந்த ரொம்ப நாளான பாரத்தை இறக்கி வைக்க போறீங்க. அண்ட் அவங்களோட அட்வைஸ் அண்ட் அது அவங்க கிட்ட ஷேர் பண்ண அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாரம் இறங்கின ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க, நிறைய ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஹீலிங் மியூசிக்கு, அமைதியாக என்னால் இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க அமைதியாக போயாவது உட்காருங்க ஒரு சைலண்டான ஒரு பிளேஸில்.
ஒரு ஒரு மைல்டான ஒரு மியூசிக் இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஏர், எனக்கு இதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ரொம்ப பிஸியான ஒரு பர்சனுங்க, எனக்கு ரொம்ப டைமே இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க அழகாக படுத்து தூங்கிடுங்க நல்லா. ஸோ யூ ஹாவ் மெனி வேஸ் இல்லையா? அதாவது ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் மெனி வேஸ். உங்களால் இதை பண்ண முடியல அப்படின்னா வேற ஒரு விஷயமாவது ட்ரை பண்ணுங்க. ஓகே, காம் யுவர் செல்ஃப். மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, யாரோ ஒருத்தவங்க உங்களோட மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களோட வேலை விஷயமா இருக்கட்டும், எடுத்த முடிவுகளாக இருக்கட்டும், இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் வாழ்க்கை, உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம், எதுலேயோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பசங்க விஷயத்துலேயோ கூட ஒரு தப்பான ஒரு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கீங்க. கரெக்டான ட்ராக் விட்டுட்டு அது வந்து உங்கள் கண்ணுக்கு அது வந்து சரியாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஸ் அ குரு, ஆஸ் அ மென்டார், ஆஸ் அ சப்போர்ட்டரா இந்த மாதம். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க. மனசுல ஒரு விஷயம் தோணுச்சுன்னா இந்த மாதம் யோசிக்காம முடிவெடுப்பீங்க. அது பலிக்கும் பலிக்க செகண்டரி. அது எனக்கு ஃபேவர் ஆகுது ஆகல, ஆனா மனசுல ஒரு விஷயம் தோணும், அதை டக்குன்னு செய்யணும். ஒரு ஒரு டூர் போறேன்னு பிளான் நினைச்சீங்கன்னா அடுத்த நாளே கிளம்பி போவீங்க. கூட யார் வரையோ வரலையா அதை பத்தி கவலை கிடையாது, நான் போகணும், தட்ஸ் இட். ரொம்ப சூப்பர் குயிக் ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஃபைட்டிங் ஸ்பிரிட் நல்லா இருக்குங்க. ஃபைட்டிங் ஸ்பிரிட் இஸ் வெரி குட். சரி, ஆக்ஷன்ஸ் தான் நிறைய தெரியுது. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்துட்டு ஃபயர் சைன், ஆக்ஷன்ஸ் ரொம்ப குயிக்காக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ஒரே விஷயத்தில் இருக்க மாட்டீங்க, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட டாக்ஸிக் பாண்டில் இருக்கீங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் காதல் இதில் இருக்கீங்கன்னா, அந்த டாக்ஸிக் இதிலிருந்தே நீங்கள் சீக்கிரம் வெளியே வருவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப குயிக்காக இருக்கும் இந்த மாதம். ஆனால் வந்து கொஞ்சம் கவனம் வந்து என்னன்னா, நீங்கள் எடுக்கிற முடிவுனால சுற்றி இருக்கவங்களால வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு வர முடியாது. ஸோ சம்வேர் அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், உங்களை பற்றி வந்துட்டு குறை பேசுவாங்க, காசிப் பண்ணுவாங்க. ஸோ பட் ஆக்சுவலி யூ டோன்ட் கேர் அபவுட் தட், பட் ஸ்டில் நீங்கள் அதை கொஞ்சம் வந்து பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸோ யுவர் டைரக்ஷன் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் தான். இந்த மந்த் வந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம், அடுத்தடுத்து அப்படி தான் உங்களோட மைண்ட் இருக்குமே தவிர, நீங்கள் எடுக்கிற முடிவுனால சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்களா, சந்தோஷப்படுறாங்களா, அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கு பாஸ்ட்டை பற்றின பாதிப்புகள் சுத்தமாக மோஸ்ட்லி இருக்காது இந்த மாதம். அதுவே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, ஸோ ஐ குட் ஃபீல் தட் குயிக் எனர்ஜி, குயிக் டெசிஷன் மேக்கிங் அண்ட் குயிக் ஆக்ஷன்ஸ் வித் லாட் ஆஃப் சப்போர்ட். ஓகேவா? So fire energy, yes, that's all for pile number 1. Thank you. Pile number 2, Rishabam, Kanni and Magaram. So உங்களுக்கு செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு? Okay, so you got wish fulfillment month ன்னு சொல்லலாமா? நியூ ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சோல் லெவல் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சால்வ் ஆகும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார பேச்சுவார்த்தை இல்லை, திருப்பி பேசுவீங்க. அண்ட் லக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செய்ய போகிற வேலையில் இருக்கும். இந்த செப்டம்பர் மந்த்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, அதில் லக் இருக்கும், நல்லாவே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதம் பாதியிலிருந்து எண்டு வரைக்கும் அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லக்கு. ஓகேவா? ஒரு சில பேருக்கு பிகினிங்கில் இருக்கலாம் ஆரம்பத்தில், பட் ஒரு சில பேருக்கு பாதிக்கு மேலே இருக்கும். எஸ், யூ காட் லவ்வர்ஸ் and you got 3 of wands. Yes,
லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மீட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருக்கும், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், நிறைய பேசுவீங்க, நிறைய லவ் ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து லவ்வை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2, தட் இஸ் ரிஷபம் கன்னி மகரம், ரொம்ப நல்லா இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். அந்த லவ்ங்கிறது யாரு மேலே வச்சிருந்தாலும் சரி, புதிய உறவுகள் எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு புதிய உறவுகள் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிப்ளிங், ஒரு பிரதர் சிஸ்டர் அப்படின்னு கூட வந்துட்டு உருவாகும். ஒரு தனி, அதாவது ஒரு புதிய உறவுனா அவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரேண்டம்லி மீட் பண்ணுவீங்க. பட் ஆனால் ரொம்ப நெருக்கமாக ஒரு சூசன் ஃபேமிலியாக மாறுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லவ், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஹோம்சிக் எதிர்பார்க்கலாம். ஹோம்சிக் ரொம்ப இருக்கும், வீடை மிஸ் பண்ணுவீங்க, திருப்பி வரணுன்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும், 24/7 வீட்டோட நினப்பு இருக்கும். ஆனாலும் வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா இப்போ அந்த உங்களுக்கு அங்கே அந்த டைம் நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இடம் உங்களுக்கு ஒரு லக்காக இருக்கும். எஸ், யூ காட் எம்பரர். See, your ancestors or someone from your family who passed away, ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பட்டர்ஃப்ளை, ஒரு பட்டர்ஃப்ளை மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு கைடன்சஸ் கொடுப்பாங்க. சரி, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு யாருமே இல்லாத மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு கேரக்டர், நீங்கள் அது இன்னும் டெவலப் பண்ணுவீங்க. ரைட், உங்களை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் எ கம்ப்ளீட் செல்ஃப் மேட் பர்சனாக இருக்கலாம் இல்லையா? எத்தனையோ சேலஞ்சஸ், எத்தனையோ கனவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதில் நான் வந்து நல்ல இடத்துக்கு போகணுங்கிற ஒரு விஷயம் வந்து பைல் நம்பர் 2க்கு ரொம்ப இருக்கு. ஃபேமிலிக்காக தியாகத்தெல்லாம் நிறைய செஞ்ச நீங்கள் ஒரு இந்த செப்டம்பர் மந்த் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய அனுபவம் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கும், உங்களுக்கான லக்கையும் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கான ஒரு பொசிஷன் இஸ் தேர், ஓகேவா? ஸோ ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு அடுத்த ஒரு பெரிய பொசிஷன், உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் எ டைம் நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மாதம் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட கூட பிறந்தவங்களோட உதவி ரொம்ப கிடைக்கும். அவங்கள மட்டும் முடிஞ்ச அளவுக்கு பகச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் வந்து உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கலாம். பாசம் காமிச்சா ஒரேடியாக காமிப்பீங்க, சண்டை போட்டுக்கிட்டா ஒரேடியாக ஈகோ எல்லாமே போடுவீங்க. ஸோ வந்து அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும், ஏதோ ஃபைனான்ஷியலாவோ இல்லை ஏதோ ஒரு மனதளவில் சப்போர்ட்டோ ஏதோ ஒரு பெரிய உதவி வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நீங்கள் யூ ஷுட் பி கிரேட்ஃபுல், ஓகேங்களா? ஜெலஸ் எல்லாம் ஆகாமல் கிரேட்ஃபுல் இருங்க. ஓகே, ஸோ சிப்ளிங் பாண்டிங் நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து க்ரோ ஆகிறதும் ஆகாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் உங்கள் சிப்ளிங் சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க தான். பட் ஆனால் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் பைல் நம்பர் 2 வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஈகோ இருக்கும் உங்களுக்கு. அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஈகோ, ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஜெல்லஸ் அப்படிங்கிறது உங்கள் சிப்ளிங் மேலே ஏதோ ஒரு விதத்தில் இருக்குதான். அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்பப்போ வெளியே வர்றதுனால உங்கள் 2 பேத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. அது இந்த மாதமுமே வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் சிப்ளிங் பாண்டிங்குள்ளே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வந்துட்டு கிடைக்கும், ஓகேவா? அதாவது உங்களோட அந்த பாரத்தை சம்ஒன் வில் ரெடியூஸ், அதை ரெடியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதம். ஓகே, ஸோ எர்த் சைன் நல்லா இருக்கு. கார்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நான் சொன்ன இடங்கள்ல கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க, அமைதியாக இருங்க, ரியாக்ஷன்ஸ் பண்ணாமல் கண்ட்ரோல்டாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. ஏர் சைன் மிதுனம், துலாம், கும்பம். மிதுனம், துலாம், கும்பம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் செப்டம்பர் எப்படி இருக்கு? ஏர் சைன், ஏர் சைன். ஓகே, ஏர் சைனுக்கு 2 வந்து இருக்கு. ஐ டேக் தீஸ் 2.
ஏர் சைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் ஒரு சில பேர் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? சோஃபார் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நிறைய பர்சன்ஸ்க்கு நிறைய விதமான ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற நிறைய ஹெல்ப் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவர் பண்ணும். ஓகே, அண்ட் லைஃபோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் லேர்ன் பண்ணுவீங்க. when it comes to financial விஷயம், பணம் விஷயம்னு வர்றப்போ ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பணத்தையுமே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்னு கூட சொல்லலாம். ஸோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க. பிகாஸ் ஏர் சைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல எக்ஸ்பென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஷாப்பிங் பிடிக்கும், நிறையா செலவு பண்ண பிடிக்கும். ஸோ ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் சம்டைம்ஸ், இல்லையா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்வேர் ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும். எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் சம்வேர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழப்பங்கள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தனிமையாக இருக்கிறப்போ அந்த எண்ணங்கள் வரலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஆக்குப்பை பண்ணிக்கோங்க உங்களை. ஓகே, ஒரு மேஜர் டெசிஷன் எடுக்க போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்கள் எடுக்கிற அந்த முடிவில் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதில் தான் ஒரு சேலஞ்ச் இருக்கும். பார்ப்போம். எஸ், ஏர் சைன் பைல் நம்பர் 3. அதாவது you will balance things. அதாவது இந்த மாதம் பேலன்ஸ் தாங்க. அதாவது ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஸ்ட்ராங் ஹெல்ப் இருக்கும். இன்னொரு பக்கம், அதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு ஹெல்ப் உதவி கிடைக்கும், இன்னொரு பக்கம் நீங்களா தனியாக அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறது பெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பணம் ஒரு விதத்தில் உள்ள வந்தாலும் செலவுகள் அதுக்கு மேலே இருக்கு. ஸோ அது ரொம்ப கவனம். பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் பி ஃப்ளெக்சிபிள், அவ்வளோதான். ஓகே, அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்வேர் உங்களை குழப்பி விடுவாங்க. ஃபேமிலியில் இருக்கிற டென்ஷன் நீங்கள் எடுக்கிற முடிவுகளை பாதிக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் கவனம். ஒரு குட் ஆஃபருங்க, ஒரு குட் ஆஃபர் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிஃப்ட் இல்லைன்னா ஒரு லக்கி ட்ரா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. உங்களோட பார்ட்னர், உங்களோட சில்ட்ரன், அவங்க குழந்தைங்க, அவங்கெல்லாம் உங்களை ரொம்ப குழப்பிடுவாங்க. அவங்க அந்த சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு குழப்பறனால நைட்டு தூக்கமே இருக்காது. எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சொல்றவங்க இருக்கிறீங்க. எவ்வளவோ ட்ரை பண்றேன், என்னால தூங்கவே முடிய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் தட். ஓகேங்களா? அண்ட் ஒரு நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ் பார்ட்னர் இருப்பாங்கல்ல, பாஸ்ட் லவ் எக்ஸ் பார்ட்னர், அவங்கள பற்றின ஏதோ ஒரு நியூஸ் இல்லைன்னா ஒரு உண்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மேபி உங்களை யோசிக்க வைக்கும். ஒரு பேசுறதுக்கு, யதார்த்தமாக மீட் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். இது ஜஸ்ட் அவுட் ஆஃப் லக். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு விதத்தில் நல்லா இருந்தாலும் கைண்ட் ஆஃப் எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கு. ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கு. ஒரு ஐ குட் ஃபீல் தட் எனர்ஜி லோ இன் யுவர் கார்ட்ஸ். ஸோ யூ காட் திஸ் நெகட்டிவிட்டி. இப்போதான் சொன்னேன் எனர்ஜி லோன்னு. பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த ஒரு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இல்லைன்னா ஏதோ ஒரு பர்சன் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி இந்த மாதம் நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஒன்று தான், பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிறையா டெம்பிள் போங்க. வேண்டுதல் ஏதோ ஒரு வச்சிருக்கீங்கன்னா நிறைவேற்றுங்க.
செகண்ட் திங் என்னங்கிறப்போ நீங்கள் ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னன்னா அதை நான் அப்புறம் சொல்கிறேன். கோயிலுக்கு நிறையா போங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வேணும். ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப டயர்ட்லேயே இருப்பீங்க. 24/7 உங்களை பார்த்தாவே சொல்லலாம், ஏன்பா இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் மோர் ஆக்குபைடு அண்ட் ஜஸ்ட் ஹாப்பியாக இருங்க. அண்ட் த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பாஸ்டில் ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் நிறைய இழப்புகள் இருந்திருக்கும். அது உங்களை மீறி நீங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் வந்துட்டு ஏமாந்தீங்களோ அந்த விஷயத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு பெனிஃபிட் எடுக்க போகிறீங்க. இந்த நேம் ஆஃப் லவ், மணி, ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு விஷயம் வார்னிங்கும் வருது. கவனம், பேசுறதுல கவனம். நீங்க ஏர் சைனை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையுடைய ஆளு தான். நல்லா பேசுவீங்க. அதுதான் உங்களுக்கு பிளஸ்ஸும் கூட, அதுவே உங்களுக்கு மைனஸும் கூட. உங்களை தூக்கி விடுறதும் அந்த பேச்சு திறமை தான், உங்களை பிரச்சனையில போய் சிக்கி விடுறதும் அந்த பேச்சு திறமை தான். ஆனா நல்லா சமாளிக்கிற கேரக்டர் தான் நீங்கெல்லாம். பட் ஸ்டில் இந்த மாதம் வந்து உங்களை மீறி நீங்க சொல்ற ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு எனிமியா கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இந்த எனிமிங்கிறவங்க வந்து டைரக்டாவும் வருவாங்க, பொறாமனாலும் வந்து வருவாங்க. உங்களை அறியாம உங்க பசங்களை பத்தியோ, அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பத்தியோ, இல்லை உங்க ஃபேமிலியோட அச்சீவ்மெண்ட்டை பத்தியோ ஏதோ ஒன்று கேஷுவலா பேச போய் கடைசியில ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு வர போறீங்க. ஸோ அதனால பேசாதீங்க, எதையும் சொல்லாதீங்க. ரைட்? கீப் யுவர் கம்யூனிகேஷன் இன் செக். பேசுறதுல கவனம் தேவை. வீட்டில் ஃபேமிலி ஃபைட்ஸ் வரலாம், அமைதியாக இருந்துருங்க. மற்றவங்க சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் உள்ளார போயிட்டு சமாதானப்படுத்துறேன்னு போனீங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. ஸோ அதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களுக்கு போகலாம், பட் தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், மாட்டுவீங்க. அப்புறம் கடைசியில் எல்லா பள்ளியும் உங்கள் மேலே வந்து நீங்கள் தான் பேட் பர்சன் ஆயிடுவீங்க. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. சரி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸுங்க. சரி, இந்த மாதம் வந்துட்டு உங்களுக்கு என்ன கோலோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 3க்கு இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோல் தான். எனக்கு வந்து இப்போ ஒரே ஒரு கோல் தாங்க, அது மட்டும் எனக்கு நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு போதும், மற்றது எதுவுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு தான் இருப்பீங்க. மோஸ்ட்லி பைல் நம்பர் 3 அப்படிதான். அந்த ஒரு கோலை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்குள்ளார படாத பாடுபடுறீங்க. ஏன்னா கவனங்கள் நல்ல கவனம் செதறுது. இது நாள் வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதமுமே அப்படிதான் இருக்கு. கரெக்டா போறீங்க, ஏதாவது டைவர்ஷன் வந்தா உடனே யூட்டர்ன் அடிச்சுட்டு அந்த டைவர்ஷன் பாதையில போயிட வேண்டியது. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கா தோணி மறுபடியும் அந்த கோல் ட்ராக்குள்ளார வர வேண்டியது. இது எத்தனை வாட்டி இது மாதிரி பண்ணியிருக்கீங்க? ஜஸ்ட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு சில பேர் வந்துட்டு இதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இட்ஸ் நாட் ராங், பட் ஆனால் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ரைட்? ஸோ பட் ஆனால் இந்த கோல் ரிலேட்டடான ஃபோக்கஸ் நல்லா இருந்துச்சுன்னா இந்த டைவர்ஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு விலகிடும். சரி, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போங்க, நிறைய ரிவர் சம்மந்தமாக போயிட்டு வாங்க, நிறைய ஃப்ரெஷ் ஏர் எடுத்துக்கோங்க. ஒரே ரூம்ல இருக்காம ஜஸ்ட் வெளியே நைட் ஆனா இல்லை ஈவினிங் டைம்ல ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இந்த மாதம் எஸ்பெஷலி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. வாட்டர் சைன் கடகம், விருச்சகம், மீனம். ஓகே, ஸோ கடகம், விருச்சகம், மீனம் செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு? Oh, beautiful. Your achievements and status in the outside world. Beautiful. ஸோ வாட்டர் சைனுக்கு எடுத்த உடனே ஒரு நல்ல நியூஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாங்க. கடகம், விருச்சகம்,
மீனம், எஸ், யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் வெரி குட் நியூஸ். உங்களோட திறமை வெளியே தெரியும். சரி, ஆக்சுவலி வந்து ஒரு விஷயம் எனக்கு வர்றது என்னன்னா, பைல் நம்பர் 4 வாட்டர் சைன், நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை ரைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து, உங்களோட ஹேபிட்ஸில் பழக்க வழக்கங்கள்ல இருந்து, நீங்கள் ஒரு கடத்திட்டு போறீங்கன்னா இவ்வளவு நாளாக என்ன மாதிரி ஒரு விஷயத்த வாங்குனீங்களோ இந்த மாதம் அதை விட கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் பெட்டராக வாங்குவீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்குவீங்க. ஐ டிசர்வ் ஆல் தீஸ் திங்ஸ், நானும் தகுதியானவதா அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட அச்சீவ்மெண்ட், நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க, என்ன அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி வெளியே காமிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த செப்டம்பர் மந்த்ல இருந்து உங்களோட உரிமைகளை வந்துட்டு கிளைம் பண்ண போறீங்க, திரும்பி எடுக்க போறீங்க. And to your enemies, it is very என்ன சொல்றது, பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி கிளியர் தட் கண்டிப்பாக உங்களுக்கு எனிமீஸுங்கிறவங்க இருக்கதான் செய்வாங்க. நீங்களா உருவாக்கி இருக்க மாட்டீங்க. உங்களோட வளர்ச்சி அவங்களோட பொறாமைனால எதிரி ஆகிறாங்க. புரியுதா? அதாவது நீங்க தானா வளர்ந்துட்டு தான் வரீங்க, ஆனா சுத்தி இருக்கிறவங்களோட பொறாமை, அவங்க உங்களை பார்க்குற விதம் அவங்களாவே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து உங்களோட எதிரி, சண்டை போடாமே உங்களோட எதிரின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஜெலசி, அப்சல்யூட்லி. எனக்கு கீழே இருந்து நீ எப்படி மேலே உயர்ந்து போன, அந்த எண்ணம் உங்களோட நெருங்கின நபர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்துட்டு காட்டி கொடுக்கும் இந்த மாதம். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை அனுபவம் அதை மட்டும் விட்டுறாதீங்க. இது வரைக்கும் சோஃபார் இந்த மொமெண்ட் வரைக்கும் பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை அனுபவம் உங்களை வழி நடத்திக்கிட்டு வருது. நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகள்லையுமே அதுதான் உங்களுக்கு துணை நிக்குது. மற்றவங்க யாரும் ஒன்றும் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது இல்லை. அப்படியே பண்ணாலும் அது வந்து உங்க வாழ்க்கைக்கு உதவிக்கு நிக்கிறது இல்லை. ஆனா உங்களோட வாழ்க்கை அனுபவம் இத்தனை வருஷம் கத்துக்கிட்டு வந்தீங்கல்ல, அதுதான் நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகள்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு விஸ்டமாக, உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது. எல்லா முடிவுகளுக்குமே, எல்லா டெசிஷன் மேக்கிங்லுமே அது உதவி செய்யுது. அது இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒன் மோர் திங், தனிமை எதிர்பார்க்கலாம். ரொம்ப லோன்லினஸ் அதிகமா இருக்கும். இது வந்து கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, சிங்கிளா இருக்கவங்க எல்லாருக்குள்ளரையும் அந்த ஒரு தனிமை எதிர்பார்க்கலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நீங்க உங்களோட ஸ்டேட்டஸை நான் வெளியே காமிக்கிறேன், ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ணுவீங்க, இருந்தாலும் திருப்தி இருக்காது, ரொம்ப போர் அடிக்கும். தனிமை அது ஒரு சேலஞ்சா எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து வெரி செலக்டிவ். நான் வந்து எனக்கான பார்ட்னர் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டர் வேணும்னு வெயிட் பண்றீங்க. பட் யுவர் பார்ட்னர் இஸ் வெரி நியர் யூ. நீங்க அந்த ஒரு ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்கீங்க, அந்த மேரேஜுக்கோ இல்லை ஒரு கமிட்மெண்ட் கிட்டையோ. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி, அந்த வைப்ரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பர்சனை உங்ககிட்ட ஈர்க்கிறதுல யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுறீங்க, ரொம்ப வந்துட்டு டல் ஆகுறீங்க. எனர்ஜி வந்து காரணமே இல்லாம வெளியே போகுது. பிகாஸ் யூ ஆர் அட்ராக்டிங் அ பார்ட்னர். So here comes a celebration. Good celebration. Boldness, strength கார்டுங்கிறது ஒரு டேர்ம் சொல்லுவாங்கல்ல, சைலண்ட் கில்லர்.
பைல் நம்பர் 4 அதுதான். எஸ்பெஷலி ஸ்கார்பியோ சொல்லவே வேண்டாம். மீனம், கடகம், நீங்க வந்து அமைதியா இருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இதை செய்ய போறேன், அடுத்து பண்ண போறேன் அப்படிங்கறத வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. உங்களோட ரிசல்ட் தான் காமிக்கணும்னு நினைப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அந்த விஷயம் வெளியே சொன்னா அது பலிக்காது. ஏன்னா எனக்கு என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு, ரைட்? சரி, நீங்க வந்து வெரி போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். உங்களோட ஸ்ட்ராங் போல்ட்னஸ் எது தெரியுமா? அமைதி. எப்படிப்பட்ட ஒரு டஃப்பான கேரக்டராக இருந்தாலும் அவங்கள அமைதியால டீல் பண்றது தான் உங்களுக்கு மிகப்பெரிய தெம்பு. இது வந்து நீங்க இந்த மாதம் இல்ல போன இந்த ஃபியூ ரீசன்ட் டைம்ஸ்ல அதை கத்திருந்திருப்பீங்க. அதைத்தான் அப்ளை பண்ண போறீங்க. நான் போய் சண்டை போட்டுட்டு என் நியாயத்தை சொல்லி அவங்கள பேசி நோ யூஸ். நான் அமைதியா இருக்கேன், எவ்வளோ பேசணுமோ பேசு. அந்த ஆட்டிடியூட் வந்துருச்சு பைல் நம்பர் 4க்கு. டெஃபினெட்லி தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. And you have a angel blessing, that's for sure. Angels ஓட blessings definitely இருக்கு. divine ஓட blessings இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஃப்ரெண்டாக போறாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வெரி போல்ட். கம்யூனிகேஷன்லையும் சரி, மேபி அவங்க ஒரு ஏர் சைனா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. கம்யூனிகேஷன்லையும் சரி, அதே மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ற ஒரு விதத்திலுமே வந்துட்டு ரொம்ப தைரியம் இருக்கும். ஓகேவா? அண்ட் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க இந்த மாதம். எஸ்பெஷலி இந்த மாதம் அந்த பர்சனால ஒரு ஆதாயம் இருக்கும் அண்ட் எதிர்பார்க்கலாம். மேபி உங்க லைஃப்ல ஆல்ரெடி அவங்க இருக்கலாம், ஆனா இந்த டைம்ல இந்த மந்த் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா தெரிவாங்க. இவ்வளவு நாளா நீ என் கண்ணுக்கு ஸ்பெஷலாவே தெரியலையே, ஆனா இந்த மாதம் மட்டும் தெரியறியே அப்படின்னு இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ஒரு ஈவெண்ட் பிளானர், அந்த ஒரு டிசைனிங், இன்டீரியர் டிசைனர், ஜுவல்லரி ஒரு ஃபேஷன் டிசைனர், இல்லை ஒரு ஈவெண்ட் பிளானர், ஒரு மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு பிளானிங்ல இருக்கிறவங்க வந்து யூ வில் கெட் தட் டீம். எனக்கு அந்த டீம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த பர்சன் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. எஸ், நான் சொன்னேன்ல ஒரு உதவி கிடைக்கும், ஒரு பர்சனை மீட் பண்ணுவீங்கன்னு. அந்த பர்சன் மூலயமா கூட யூ வில் கெட் அ டீம். டோன்ட் ஸ்டாப், அதுதான். ஓகேங்களா? டோன்ட் ஸ்டாப், ஒர்க் ஆன் யுவர் கோல்ஸ். நல்லா இருக்கு பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும். உங்களோட நீங்க ஆல்ரெடி வந்துட்டு உங்களோட ரெகுலரான ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. கரெக்டாக இந்த டைம்க்கு இதை பண்ணணும், அந்த டைம்க்கு பண்ணணுன்ற ரொம்ப இந்த டைம் ஃப்ரேம்லேயே போயிட்டு இருக்கிறீங்க. அது வந்து இந்த ஒரு மாதம் இன்னும் கொஞ்சம் உதவி பண்ணும் உங்களுக்கு. இன்னுமே நீங்கள் உங்கள் டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அது வந்து மிட்டுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் பாதிக்கு மேலே வந்துட்டு டைம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 4 பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.